அஸ் எ இன்வெஸ்டர் இன்கெப்பாசிட்டேட்டில் இருக்காரு அப்படின்னா நாமினிக்கான ஒர்க் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி தான். ஸோ ஒருத்தருக்கு ஃபிசிக்கலாக அவருக்கு வந்து சேலஞ்சஸ் இருக்குது. அவரால் டியூ டு ஏஜ் ஒரு ஹெல்த் இல்னஸால் அவரால் நடக்க முடியல. ஸோ அவர் வந்து மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்காருன்னா அவருக்காக ஒரு நாமினி அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் அசட்ஸில் இருக்க நாமினியை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி இருக்குது. இந்த இடத்துல நாமினி வந்து நோவே ரைட்ஸ் அவருடைய பேங்க் அக்கௌண்ட் அந்த டைமில் மாற்றவோ, மொபைல் நம்பரை மாற்றவோ, மெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணவோ எந்த ரைட்ஸும் நாமினிக்கு கிடையாது. இந்த நாமினி சப்போஸ் அந்த இன்வெஸ்டர் 2-3 நாமினிஸ் இருக்குன்னா யாருக்கு அந்த பவர் கொடுத்து அட்டஸ்டடில் வந்து நோட்ரி கிட்ட அட்டஸ்டட் வாங்கி அந்த பவர் கொடுத்துருக்கோம், அந்த கன்சர்ன் ஆஃபீஸருடைய கன்சர்னில் பவர் கொடுத்துருக்கோம், அந்த நாமினி மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணலாம். இன்வெஸ்டரோடைய பிஹாஃபில் அவர் பண்ணலாம். இதில் இவருக்கு ஒன்லி அந்த ரைட்ஸ் டு அவருக்கான விஷயங்களை மட்டும்தான் அவர் பண்ணணுமே தவிர நாமினி வந்து தன்னுடைய எந்த அப்டேஷன்ஸையும் ஓன் பேங்க் டீட்டெயில்ஸையும் அண்ட் அவருடைய மற்ற எந்த ஒரு மெயில் ஐடி எதையும் சேஞ்ச் பண்ணக்கூடிய ரைட்ஸ் கிடையாது. ஸோ இது மைனராக ஒரு நாமினி இருக்காருன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான கார்டியன் ஆப்ரேட் பண்ணலாமே தவிர மைனர் ஆப்ரேட் பண்ண முடியாது. அப்போ அந்த இன்கெப்பாசிட்டேட்டட் பர்சன்ஸ் வந்து கார்டியன் அலோகேட் பண்ணியிருக்கணும். அவர் தான் இது பிஹாஃப் ஆஃப் அந்த இன்வெஸ்டர் ரிலேட்டடாக அவர் வந்து ஒர்க் பண்ண முடியுமே தவிர ஸோ ஒரு எம்பவர் பண்ணாத நாமினியும் அங்கே ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்காது.